எல்லாருக்கும் வணக்கம். வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க. 300 வியூஸ்க்கு மேல கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு என்ன புக் ரிவ்யூ பண்ண போறேன்னு கேக்குறீங்களா? சுவாமி விவேகானந்தரை பத்தி புக்கு தான். ஆனா அவர் அந்த புக் ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி 2 ஸ்லோகம் சொல்ல போறேன், அதை கேளுங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா तस्मै श्री गुरवे नमः। स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे धयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। ओम श्री यतिराजाय विवेकानंद सूरये सचित् सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। இன்னைக்கு சுவாமி விவேகானந்தரோட வாழ்க்கை வரலாறு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த புஸ்தகம் வந்து சிறுவர்களுக்கான சுவாமி விவேகானந்தர் புஸ்தகம் எழுதினவர் சுவாமி ஸ்மரானந்தா. தமிழ் எழுதினவர் சுவாமி ஸ்மரானந்தா, அதை வரைஞ்சவர் பத்மவாசல். இந்த புஸ்தகத்தை வந்து இங்கிலீஷ்ல எழுதினவர் வந்து பிரணபேஷ் சக்கரவர்த்தி. அவர் பெங்காலில எழுதினார். அதை வந்து வரைஞ்சவர் வந்து தேவ்தாஸ் கம்லி. இந்த மாதிரி ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ், இங்கிலீஷ்ல ஒரு ஆத்தர் இருக்காங்க, தமிழ்ல ஒரு ஆத்தர் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு ரெண்டு புத்தகமுமே வந்து சிம்பிள் லாங்குவேஜ்ல தான் எழுதியிருக்காங்க. நீங்க எல்லாரும் கட்டாயம் படிக்கணும் அந்த புஸ்தகத்தை. இப்போ வந்து வரலாறுக்குள்ள போலாம். சுவாமி விவேகானந்தர் பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அவரோட மேற்கோள்கள் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கு கூட நிறைய பேர் படிப்பாங்க. ஒரு உத்வேகத்துக்காக படிப்பாங்க, ஒரு உற்சாகத்துக்காக படிப்பாங்க. சுவாமி விவேகானந்தர் வந்து இஸ் தி லைன் ஆஃப் த சேஜஸ்ன்னுவாங்க. இஸ் வெரி கரேஜியஸ். ஸோ அந்த மாதிரி தைரியம், ஒரு தைரியம், உற்சாகம் கொடுக்கிறவர் வந்து சுவாமி விவேகானந்தர். அவரோட வரலாறுல பத்தியில முதல்ல வந்து 7 முனிவர்கள், அதாவது 7 நட்சத்திரம் சேர்ந்து, நம்ம வானத்தை பார்த்தோம், 7 நட்சத்திரம் சேர்ந்து ஒரு மண்டலமா பார்ப்போம், சப்த மண்டலம்வாங்க. அந்த மாதிரி ஒரு முனிவர் தான் வந்து நம்ம சுவாமி விவேகானந்தரா இந்த உலகத்துல பிறக்கிறாரு. அவர் ஒரு குழந்தை கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு காட்சி ராமகிருஷ்ணருக்கு தோன்றது, சுவாமி ராமகிருஷ்ணருக்கு தோன்றது. அந்த கட்டி பிடிச்சிட்டு இருந்த குழந்தைதான் ராமகிருஷ்ணர். அந்த முனிவரா வந்து நம்ம இந்த உலகத்துல தோன்றினவர் சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தரோட முதல்ல வந்து அவரோட அம்மா பேரு வந்து புவனேஸ்வரி தேவி, அப்பா பேரு வந்து விஸ்வநாத் தத்தா. அவங்க வந்து ஒரு வாட்டி என்ன ஆகுது, புவனேஸ்வரி தேவிக்கு வந்து 2 பொன் குழந்தைங்க இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு பிள்ளை குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாங்க, சிவனை வழிபடுறாங்க. அந்த காசியில இருக்கிற வீரேஸ்வரன் சிவன் வழிபாடு பண்றாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது, ஒரு குழந்தை பிறக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. சிவனே வந்து அவதாரம் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு காட்சி வரும். அந்த சிவனோட அவதாரமா நம்ம சுவாமி விவேகானந்தருக்கு சின்ன வயசுல அவங்க அம்மா வச்ச பேர் வந்து நரேந்திரநாத் தத்தா. ஃபார்மல் நேம் வந்து நரேந்திரநாத் தத்தா. அவங்க வந்து செல்ல பேரா வந்து பீலேன்னு கூப்பிடுவாங்க. பீலே வந்து சின்ன வயசுல எப்படி இருந்தாருன்னா, அவர் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ் சைல்டு, ரொம்ப குறும்புக்காரர் அவரு. இங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்க முதல் அதுல வந்து அவங்க அம்மா வந்து சிவனை வழிபடுறதோட காட்சி இருக்கு, இதுல அழகா இருக்கு. அதுக்கப்புறமா அந்த குழந்தை சுவாமி விவேகானந்தர் பிறக்கிற மாதிரி காட்சி இருக்கு. அதுக்கு அடுத்த பேஜ்ல வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து ரொம்ப குறும்புக்காரர், அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாரு. அப்ப வந்து நான் என்ன பண்ணுவாரு, ஓடிட்டு ரொம்ப ரெஸ்ட்லெஸ் சைல்டா இருப்பாரு. அப்ப அவரை சாந்தப்படுத்துறதுக்காக அவங்க அம்மா வந்து தலையில வந்து சிவனோட பேரை சொல்லி தண்ணி கொட்டுவாங்க. சிவ சிவ சிவான்னு தண்ணி கொட்டின உடனே அவர் கொஞ்சம் சாந்தமா அடைவார்.
அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்லுவாங்க, பீலே நீ இப்படியே வந்து ரொம்ப குறும்பு பண்ணிக்கிட்டே இருந்தானா கைலாயத்துல உனக்கு சிவபெருமான் உள்ள விட மாட்டாருன்னு. சின்ன வயசுல சுவாமி விவேகானந்தரோட பால்ய பருவத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சின்ன வயசுல வந்து அவர் வந்து ரொம்ப அன்பு கம்பேஷன் இறக்க குணம் எல்லாமே அவருக்கு இருந்தது. அவரோட அன்பு குணத்தினால அவர் என்ன பண்றார், அவரோட அப்பா வந்து ஒரு வக்கீல், அதனால நிறைய பேர் வருவாங்க. அவர் வந்து நிறைய ஏழை எளியோர்களுக்கு தானம் பண்ணுவார். அவருக்கு பரந்த மனசு, எல்லாருக்கும் உதவுவார். அதனால அவர் வீட்டை நோக்கி நிறைய ஏழைகள் நிறைய பேர் வருவாங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவார், ஒரு புது தோத்தி அணிஞ்சுட்டு இருப்பார், குட்டி தோத்தி புதுசா அணிஞ்சுட்டு இருப்பார். அதை அவரை கழட்டி வந்து வெளியில வந்து தானமா கொடுப்பார். இந்த வெளியில வந்து பிக்ஷை எடுக்க வந்தவங்கள்ட்ட தானமா கொடுப்பார். அவங்க வந்து இந்த சின்ன தோத்தி வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தலையில கட்டிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு அன்பு உள்ளம் நிறைஞ்சவர் நம்ம பீலே. அப்புறம் வந்து விளையாட்டு என்ன விளையாட்டுன்னா, அவர் சின்ன வயசுல என்ன மாதிரி விளையாட்டு விளையாடுவார்னா, இது மன்னரா விளையாடுவார், அப்புறம் மினிஸ்டரா விளையாடுவார், அப்புறம் வந்து ஒரு கோச்மேன் ஹார்ஸ் ரைடிங் பண்ற கோச்மேன் மாதிரி விளையாடுவார். அதுக்கப்புறம் தியானம் பண்ற மாதிரி கூட விளையாடி இருக்கார். அந்த மாதிரி ஒரு தியானம் பண்ற மாதிரி விளையாட்டுல வந்து என்ன பண்றாரு, அவர் தியானத்துல முழுகி தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது மிச்சம் எல்லா பசங்களும் அப்பப்ப கண்ணை திறந்து பார்ப்பாங்க. நம்ம விவேகானந்தர் மட்டும் அப்படியே தியானத்துல போனான்னா அப்படியே கண்ணை மூடினா திறக்கவே மாட்டார். அப்போ ஒரு பாம்பு வந்து அவர் வந்து கிட்ட வருது. அவர் அப்ப கூட கண்ணை திறக்காம இந்த பாம்பு வந்து போனதே தெரியாம அவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு அவரோட ஃபோக்கஸும் கான்சென்ட்ரேஷனும் அவ்வளோ தீவிரமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட கல்வியில வந்து அவர் வந்து சின்ன வயசுலயே எதை ராமாயணம் மகாபாரதம் தான் அவங்க அம்மா சொல்லி தருவாங்க. ஆனா என்ன சொல்லி கொடுத்தாலும் அவர் அப்படியே அதை வந்து அந்த அட்டென்ஷன் இருந்ததுனால எல்லாத்தையுமே அப்படியே கிராப் பண்ணிப்பாரு. அவரால் எல்லா ராமாயணத்துல இருக்கிற அத்தனை ஸ்லோகத்தையும் அவரால் மனப்பாடமா சொல்ல முடிஞ்சது. அதே மாதிரி அவங்க அப்பா வந்து ஒரு சின்ன ஒரு குதிரை போனி ஒரு சின்ன குதிரையை வாங்கி கொடுப்பார். அவர் வந்து அதை வந்து சந்தோஷமா அதுல வந்து ரைட் பண்ணிட்டு போவார். அதனால அவ்வளோ சந்தோஷமா இருந்தார் அவருக்கு அந்த ஹார்ஸ் கிடைச்ச உடனே அப்பாக்கு சேர்ந்து. அதே மாதிரி உண்மையே பேசுறதுல வந்து என்னன்னா, பீலிய வந்து கிளாஸ்ல வந்து பேசிட்டே இருந்தார். ஒரு வாட்டி அவர் டீச்சர் வந்து ஒரு வாட்டி வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு இவர் வந்து சரியான பதில் தான் சொல்றாரு. அப்பயும் அவர் அடிச்சுக்கிறார் அந்த டீச்சர். இதை வந்து அவங்க அம்மாட்ட போய் அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மா வந்து 2 அட்வைஸ் கொடுக்குறாங்க பீலிக்கு. முதல்ல வந்து நீ உண்மையே சொல்லு, 2வது வந்து அது டீச்சர் சொல்றது ரொம்ப நீ உண்மையை பேசியிருந்தானா நீ பெருசா எடுத்துக்காத அப்படின்னு அவர் மனசை தேர்த்துறார். அடுத்த நாள் வந்து அந்த டீச்சர் வந்து மன்னிப்பு கேட்கிறார். நீ சொன்னதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றார் டீச்சர். அதுக்கப்புறமா வந்து இவரை தண்டிக்கணும் அப்படின்னு அந்த ஆசிரியர் நினைச்சதுனால அந்த ஆசிரியர் வந்து கீழே பேசிட்டு இருக்கும் நரேன் பேசிட்டு இருக்கும் போது என்ன பண்றாருன்னா ஒரு கேள்வியை கேட்கிறார். கேள்வியை கேட்ட உடனே நம்ம நரேன் வந்து ரொம்ப புத்திசாலி. அவர் வந்து எல்லா கேள்விக்கும் சரியான பதிலையே சொல்றார். இத வந்து டீச்சர் வந்து பாக்குறார். அது வகுப்புல வேற யாரா பேசிட்டு இருந்தீங்களான்னு கேக்குறார். அப்ப நம்ம நரேன் வந்து உண்மையை ஒத்துக்கிறார். இல்ல நான் தான் பேசினேன், நான் வந்து நான் பேசிட்டே இருந்தேன். பட் ஆனா நான் எல்லா கேள்விக்கும் சரியான பதில சொன்னேனே தவிர நான் தான் பேசிட்டு இருந்தேன். அவர் உண்மையை ஒத்துக்கிறார். திஸ் ஷோஸ் தட் சுவாமி விவேகானந்தா வாஸ் a truth seeker and he was very truthful. அவரோட சின்ன வயசுல இருந்தே அந்த வேல்யூஸ்ல இருந்திருக்காரு கிட்ட. உண்மையை பேசணும்ன்ற வேல்யூஸ் வந்து இந்த இன்சிடென்ட் மூலியமா நமக்கு தெரியறது. ஆசிரியர்கிட்ட அவர் பேசின உண்மைய மூலியமா தெரியறது. அதுக்கப்புறமா வந்து சோதித்து பார்க்காமல் ஒத்துக்கொள்ளாதுன்றார். அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு, அது அப்படியே நம்பிடாத அப்படின்வார். என்ன அப்ப வந்து ஒரு வாட்டி அவரோட ஃப்ரெண்டோட தாத்தா வீட்டுக்கு அவர் போறாரு. அங்க ஒரு மரத்தை ஏறி வந்து அப்படியே தலைகீழா வந்து அந்த தொங்குறாரு அந்த கலையில. அப்ப அந்த தாத்தா என்ன சொல்றாரு வந்து பயன்படுத்துறதுக்காக வந்து அங்க பேய் பிசாசு எல்லாம் இருக்கும், அது வந்து உன்னை தூக்கின்னு போயிடும் அப்படின்றாரு. மிச்ச பசங்க எல்லாம் பயந்து அந்த பேய் பிசாசுக்கு பயந்து இறங்கி ஓடுறதுங்க. அப்ப அந்த சுவாமி நரேன் என்ன சொல்றாருன்னா,
நான் பேய் பேசா செஞ்சதுதான் என்ன எப்பயோ புடிச்சுன்னு போயிருக்கோம், அதனால இது வரைக்கும் என்ன புடிச்சுன்னு போல, அதனால அங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போய் தொங்குறாரு அந்த மரத்துல. அதனால எதையும் சோதிச்சு பார்க்காம அவர் வந்து நம்பவே மாட்டாரு. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து எல்லாத்தையுமே அவர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வரணும்னு நினைப்பாரு. அதுக்கப்புறமா வந்து தைரியத்தை இழக்காதே. இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா அவரோட வாழ்க்கையில வந்து அவர் வந்து எவ்வளவு தைரியசாலின்றது இந்த ஒரு இன்சிடென்ட் மூலியமா தெரியறது. ஒரு மாலுமி இங்கிலீஷ் செயலர் வந்து வருவார். அவர் வந்து என்ன பண்ணுவார், இங்க நரேனுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்காக என்ன பண்ணுவார், ஒரு ட்ரெபீஸ் மாதிரி ரெண்டு ஒரு குச்சி மாதிரி வச்சிருப்பாரு. நடுவுல ரோப்ல நாமெல்லாம் நடப்போம், ஒரு ரெண்டு குச்சி இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கும், நடுவுல ஒரு ரோப்பை வச்சுட்டு அது மேல ஒரு குச்சியை வச்சு நடப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாம், பிரேவ் ஆக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு அந்த உடன் ஸ்டிக்கை வந்து ஒரு இடத்துல வைக்கணும்னு பாப்பாரு. அப்ப என்ன இவங்க வந்து புடிச்சுட்டு இருப்பாங்க. டக்குன்னு வந்து அந்த செயலர், இங்கிலீஷ் செயலர் வந்து நானும் உதவுறேன்னு வருவாரு. அப்ப வந்து தெரியாம வந்து அந்த உடன் ஸ்டிக் வந்து அந்த செயலர், இங்கிலீஷ் செயலர் மேல விழுந்துடும். அப்ப வந்து எல்லாரும் பயந்து ஓடி போயிடுவாங்க. விவேகானந்தர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு துணியிலேருந்து கொஞ்சம் துணியை கிழிச்சு அவரோட தலையில வந்து அந்த ரத்தம் அந்த இடத்துல கட்டு போடுவார். கட்டு போட்டு அவர் வந்து துணிச்சலா அங்க வந்து நின்று அவருக்கு முதல் உதவி பண்ணுவார். நாமளா இருந்தா இது பயந்து ஓடிடும். அவர் அங்க வந்து அந்த சின்ன வயசுலயே ரொம்ப துணிச்சலோட மத்தவங்களுக்கு நின்று உதவணும் அப்படின்றது அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் கடவுளை காண முடியுமா அப்படின்னு அவரு எப்ப வந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சாரோ அவர் வந்து யோசிக்கிறார். அவருக்கு ஆழ்ந்த தியானத்துல போன அப்புறமா அவர் அங்க வந்து யோசிக்கிறார், கடவுளை காண முடியுமா, கடவுள் எங்க இருக்காரு, அவர் இருந்து அவரை பார்க்க முடியுமா, அவர்கிட்ட பேச முடியுமா, இப்படியெல்லாம் யோசிக்கிறாரு அவர் தியானத்துல. இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் அவருக்கு வருது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இது வந்து அவருக்கு வந்து ஒரு தேடலாவே போயிடுச்சு. இப்போ அவர் வந்து எல்லார்கிட்டையும் கேட்கிறாரு இந்த கேள்விய, கடவுள் இருக்காரா, அவரை பார்க்க முடியுமா, அவரோட பேச முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப வந்து எல்லார்கிட்டையும் போய் கேட்கும் போது அவருக்கு சாட்டிஸ்பாக்டரியான பதில் யாருமே கொடுக்கல. கடைசியா நம்ம குருநாதர் சுவாமி ராமகிருஷ்ணரை பாக்குறார். கடவுளை கண்டீர்களா அப்படின்னு கேட்கிறார். அது கடவுளை நீ எப்படி உன்னை பாக்குறேனோ அதே மாதிரி நான் அவரை பார்த்திருக்கேன், உன்னை விட தெளிவா பார்த்திருக்கேன், உன்னை இப்ப எப்படி பாக்குறேனோ அதை விட தெளிவா கடவுளை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு உடனே அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குரு அல்லவா நான் தேடி இருந்தேன் எவ்வளவு நாளா அப்படின்னு அவருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. அவர் வந்து சுவாமிய வந்து சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சரை தன் குருநாதரா ஏத்துக்கிறார். ஏத்துண்டு அவர் வந்து அவரோட சொன்ன அத்தனை பதிலுமே அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்டரியா இருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பதில்கள்ல வந்து அவர் என்னன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்சிடென்ட். ராமகிருஷ்ணரோட பதில்ன்றது வந்து ஒரு என்ன இன்சிடென்ட்னா, சுவாமி விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணர குருவா ஏத்துட்டாரே தவிர அவருக்கு சோதிச்சு பார்க்காம அவர் எதுவுமே ஒப்புக்க மாட்டாருன்னு நமக்குதான் தெரியுமே அவர் சின்ன வயசுல இருந்து. அதனால அவர் என்ன பண்ணுவார், ராமகிருஷ்ணர் ஒரு வாட்டி சொல்லியிருப்பார், இந்த மாதிரி என்னால வந்து உலகில் வாழ்க்கையிலயோ இல்ல பணத்தையோ என்னால கையால வாங்கவே முடியாது, பணத்தை என் கையால என்னால வாங்க முடியாதுன்னு உடனே அவர் என்ன பண்ணுவார், ஒரு நாணயத்தை எடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் தூங்கிட்டு இருக்கிற படுக்கையில வச்சுடுவார். வச்சுட்டு அவர் பாட்டு போயிடுவாரு. அப்புறமா வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அன்னைக்கு ராத்திரி தூக்கமே வராது. தூக்கமே வராம அடுத்த நாள் வந்து பாப்பார். சுவாமி விவேகானந்தர் வந்து பார்த்துட்டு இவர் தூங்கினாரான்னு பார்க்கும்போது அவருக்கு தூக்கம் வரலன்னு உடனே என்ன இருக்கு கட்டிலன்னு பார்க்க சொல்லுவார் தன் சீடர்களை. அப்ப வந்து ஒரு நாணயத்தை எடுத்து காமிப்பாங்க. அப்போ வந்து சுவாமிக்கு விவேகானந்தருக்கு வந்து வெக்கமா போயிடும், இப்படி போய் நம்ம குருநாதரை சோதிச்சிட்டோமேன்னு. ஆனா குருநாதருக்கு ஒரே சந்தோஷங்க. இந்த மாதிரி நான் ஒரு சீடர் வந்து சோதிச்சு பாக்குறாருன்ற சந்தோஷம் அவருக்கு ரொம்ப பூரிப்பு இருந்தது. எதையுமே சோதிச்சு பார்க்காம குருநாதரா பாத்துக்கிட்டே இருக்கணும்னு அவரு கண்காணிச்சுட்டே இருக்கணும், அப்பதான் நீங்க வந்து அதை அப்சர்வ் பண்ணிப்பீங்க, குருநாதரை கண்காணிக்கணும்னு அவர் சுவாமி ராமகிருஷ்ணன். அவருக்கு எவ்வளவு பரந்த மனசு பாருங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு இப்ப வந்து பால்ய பருவம் முடியறது இதோட அவருடைய டீனேஜ் ஆரம்பிக்கிறது. டீனேஜ்ல வந்து சுவாமி விவேகானந்தரோட பாலியல் பருவம் இந்த வீடியோட முடிஞ்சிருச்சு.
அடுத்த வீடியோல வந்து அவரோட டீனேஜ் பருவத்தை பத்தி நான் போடுறேன். உங்களுக்கு வந்து சுவாமி விவேகானந்தா இல்லைன்னா நரேந்திரான்ற பேர்ல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா அதை வந்து நீ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.